தேவனுக்கே துதி கனம் இமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஒளிகள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 75 நாம் தியானிக்க போகிறோம். அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகதலவேனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 75ஆம் சங்கீதத்திலே மொத்தம் 10 வசனங்கள் இருக்கின்றது. அதை 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 1 முதல் 8 வசனங்கள் தேவன் நியாயாதிபதியாக இருப்பதை பாடுகின்றது. 9 முதல் 10 வசனங்கள் தேவனை துதிக்கும் பக்தனின் மனநிலையை குறிக்கின்றது. பிரியமானவர்களே, முதலாவது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாய் இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கிரியைகளை குறித்து பார்க்கின்ற பொழுது அங்கே அவருடைய தேவன் கோடை காலம், மழைக்காலம், பனிக்காலம், காற்று காலம் மற்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கிருபையின் காலம். 2ஆம் வசனத்திலே நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன், நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். சங்கீதம் பிரசங்கி 3:17 சொல்கிறது, சகல எண்ணங்கள் சகல செய்கைகளை தேவன் நியாயம் தீர்ப்பார். யோவான் 8:16 சொல்கிறது, என் நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 1:17 அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன், நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். நியாயம் தீர்க்கும் காலம் ஒன்று இருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் நிச்சயமாக நியாய தீர்ப்பு உண்டு. முதலாவது நியாய தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும், நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனை உண்டு. அதனுடைய அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்துக்கும் தண்டனை உண்டு. ஆகவே அவருடைய நியாய தீர்ப்பு நீதி உள்ளது. பிரியமானவர்களே, அங்கே வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது கொம்பு என்று சொல்லப்படும் 5, 4, 10 வசனங்களிலே பார்க்கும்போது, உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதீர்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த 75ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம், 4ஆம் வசனம், 10ஆம் வசனத்துல கொம்பு என்று வந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல பலிபீடத்தில் கொம்பு உள்ளது. பலிபீடத்தில் உள்ள கொம்புகள் எவைகளை காட்டுகிறது என்றால் நியாயம் தீர்க்கிற இடமாக கருதப்படுவது உண்டு. கொம்பு என்கிற வார்த்தை நியாயம் தீர்க்கிற இடமாக அங்கே கருதப்படுகிறது. அதாவது கொம்பு என்ற வார்த்தை என்றால் அரசு, ஆட்சி, அதிகாரம் மூன்றையும் காண்பிப்பதாக பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அரசு, ஆட்சி, அதிகாரம் மூன்றையும் காண்பிப்பதாக தான் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொம்பு என்ற வார்த்தை ஆட்சி அதிகாரத்தை குறிக்கும் பதமாக இருக்கிறது. தானியேல் புத்தகத்தில் கொம்பு என்கிற வார்த்தை ஆட்சி அதிகாரத்தை குறிக்கிறது. நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது வசனம் 8ஆம் வசனத்துல கலங்கி பொங்குகிறது, மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து பார்க்கிறார், பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். தேவன் துன்மார்க்கருக்கு கொடுக்கும் ஒரு புகையூட்டுகிற பானம் தேவனுடைய உக்கிர கோபத்திற்கும் தண்டனைக்கும் ஒரு அடையாளமாக உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது சொல்கிறான், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர் என்று சொல்லி தாவீது சொல்கிறதை குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் துன்மார்க்கரை எப்படி நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி இந்த சங்கீதம் குறிக்கின்றது. 10ஆம் வசனத்திலே துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். பிரியமானவர்களே, நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் நீதியோடு கூட நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நாம் நீதியோடு வாழ வேண்டும். அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார், நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக அப்போஸ்தலர் வேத பகுதியில பார்க்கும்போது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன், அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அங்கே தேவன் நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி
பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாட்களிலே நாம் நீதியோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.